தானே எஸ். b minus a வெட்டு c equal to b வெட்டு c minus a equal to b வெட்டு c minus a. மூணுமே எப்படி ஈக்குவலாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த சைடு பார்க்கலாம் சாமி. எதை எடுக்கணும்? b மைனஸ் a எடுக்கிறோம், ப்ராக்கெட் எடுக்கிறோம், அப்புறம் போட்டோம். b என்ற கணம் எடுத்துக்கணும் 3,5. a என்ற கணம் என்னது? 2, 4, 5. மைனஸ் தான் என்னது? நீக்கணும். எதுலேருந்து நீக்கணும்? bலேருந்து நீக்கணும். இந்த டீம்லேருந்து போயிடணும். மீதி யார் இருக்காங்கன்னா இங்கே மட்டும் தான் பாஸ் சொல்லணும், இங்கெல்லாம் பார்க்கக்கூடாது. ஓகே சாமி. இப்போ பொதுவானவங்களை நீக்கணும். அதான் இங்கே பொதுவானது யார்? 5. இதை மட்டும் நீக்கியாச்சு. மீதி யார் இருக்காங்க? 3 மட்டும் இருக்குது. ஸோ 3. இப்போது b மைனஸ் a வெட்டு c ஈக்குவல் டு b மைனஸ் a யார்? 3 வெட்டு c வந்து 2. ஸோ ரெண்டுத்துக்கும் என்ன பொதுவாக இருக்குன்னா இல்லை. அப்போ என்ன கணம் இது? வெற்று கணம். இது 1ன்னு வைக்கிறேன். ஓகே. அடுத்தது இந்த சைடு போகிறோம் சாமி. b வெட்டு c ஈக்குவல் டு b என்னது? 3, 5 வெட்டு c என்னது எடுத்தேன்? 2ன்னு எடுத்தேன். பொதுவாக யாருனா இருக்காங்களா? இல்லை. ஸோ வெற்று கணம். இப்போ மைனஸ் a b வெட்டு c மைனஸ் a b வெட்டு c வெற்று கணம் மைனஸ் ஏன்றது 2, 4, 5 தட் இஸ் ஈக்குவல் டு ஒன்றுமே எல்லாத்துல இதெல்லாம் நீக்கி விட்டால் மீதி என்ன இருக்கும்? ஒன்றுமே இங்கே கிடையாது. ஸோ ஒன்றுமே இல்லை. 2. அடுத்து தேர்ட் ஒன் பாருங்கள் சாமி. இங்கே ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் தான் எடுக்கணும். c மைனஸ் a. c யார்? c என்னென்ன எடுத்தோம்? 2 மைனஸ் a யார்? 2, 4, 5. பொதுவாக யாருன்னா தான் நீக்கணும். இங்கே யாரும் பொதுவாகவே கிடையாது. அப்போ யார் மீதி இருப்பாங்க? அவங்களுக்கும் இவங்களுக்கும் எதனா சம்மந்தம் இருந்தால் பரவாயில்ல. எதுவுமே சம்மந்தமே இல்லாத இப்போ சிலேருந்து இதை நீக்குன்னு சொன்னால் இருந்தால் தான் நீக்க போகிறோம் பொதுவானவங்க. இல்லைன்னா நீக்க வேணாம். இங்கே என்ன இருக்குது? 2. இப்போது இது ஃபுல்லாக எடுக்கிறோம் சாமி. b வெட்டு c மைனஸ் a. b யார்? 3,5 வெட்டு இது யார்? 2. வெட்டுனா அது பொதுவானது. ரெண்டுத்துக்கு என்ன பொதுவாக இருக்காங்களா? இல்லை. வெற்று கணம் 3. இப்போ பாருங்கள் ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 3 எல்லாமே பாருங்கள் ரைட் சைடு ஃபுல்லாக சமமாக வந்துச்சா? நல் செட்னு வந்துருச்சா? ஸோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1, 2 and 3 1 equal to 2 equal to 3 hence proved. அடுத்து 6th சம்பா. b minus a சேர்ப்பு c equal to b சேர்ப்பு c minus a minus c. b மைனஸ் ஃபஸ்ட்டு இந்த லெஃப்ட் சைட் ப்ராக்கெட் b மைனஸ் a. b என்ற கணம் என்ன எடுத்தோம் சாமி? 3, 5 மைனஸ் a என்ற கணம் எடுத்தால் 2, 4, 5. பியிலேருந்து நீக்க போகிறோம். எதை நீக்க போகிறோம்? பொதுவானதை நீக்க போகிறோம். ரெண்டுத்துலேயுமே பொதுவானது 5. இங்கே மட்டும் கேன்சல் பண்ணுறோம். இங்கெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஈக்குவல் டு 3. இங்கே b மைனஸ் a சேர்ப்பு c. சேர்ப்புனா என்ன பண்ணணும்? b மைனஸ் a யார்? 3 சேர்ப்பு c யார்? 2. ரெண்டுத்தையும் சேர்க்க போகிறோம். அப்போ ரெண்டு இது திஸ் இம்ப்ளாயிஸ் 3,2. இது ஈக்குவேஷன் 1 ஈக்குவல் டு போட்டு சாமி. திஸ் இம்ப்ளாயிஸ் 1. ஓகே. அடுத்தது பாருங்கள் சாமி. ரைட் சைடு b சேர்ப்பு c. b-ஐயும் c-ஐயும் சேர்க்கிறோம். 3,5 தான் b சேர்ப்பு c வந்து 2. தட் இஸ் ஈக்குவல் டு சேர்ப்புன்னு சொன்னாவே இதை ஃபஸ்ட்டு எழுதிடுவோமா? 3, 5, 2 எல்லாம் ஒரு முறை தான் வந்திருக்கு. அடுத்த ப்ராக்கெட் a மைனஸ் c. a யார்? 2, 4, 5 மைனஸ் c யார்? 2. மைனஸ் தான் அது நீக்கணும். எதை நீக்கணும்? பொதுவானதை நீக்கணும். எதுலேருந்து நீக்கணும்? ஏவிலேருந்து நீக்கணும். அப்போ இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. 2 விட்டுருங்க. எதுலேருந்து மட்டும் எழுதணும்? இதை மட்டும் எழுதுங்க. 4,5. இப்போது இந்த ரைட் சைடு ஃபுல்லாக எழுத போகிறோம். b சேர்ப்பு c மைனஸ் ஆஃப் a மைனஸ் c ஈக்குவல் டு b சேர்ப்பு c என்ன வந்திருக்குன்னு பாருங்கள். 3, 5, 2 மைனஸ் a மைனஸ் c என்னன்னு வந்திருக்கு? 4, 5 தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் தான் அது நீக்கணும். பொதுவானதை நீக்க போகிறோம். இங்கே 5 இருக்குது, இங்கே 5 இருக்குது. இங்கே மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். யார் இருக்காங்களோ ஃபஸ்ட்டு அவங்கள மட்டும் தான் கேன்சல் பண்ணணும். மீதி என்னது? 3,2 ஈக்குவேஷன் 2. ஈக்குவேஷன் 1 ரைட் சைடு 3,2. ஈக்குவேஷன் 2 ரைட் சைடு 3,2. 2,3 வந்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. அந்த உறுப்பு வந்து அந்த கணத்தில் இருக்கணும். ஸோ ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1 and 2 ஃப்ரம் தி ஈக்குவேஷன் 1 and 2 1 equal to 2 hence proved. Okay.
அவ்வளோதான் 6th சம் வரைக்கும் முடிஞ்சிச்சு. இதில் ஒன்று கவனிக்கல சாமி, நம்ம ஃபஸ்ட்டு சம்முக்கு மட்டும் நான் நம்பர் வந்து கொஞ்சம் நிறைய எடுத்துட்டேன், அதனால் இதுவாக இருந்துச்சு. இப்போது உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது. எப்படி எடுத்து போட்டாலும் ரைட்டு தான், உங்களுக்கு ஆன்சர் வந்தால் ஓகே. ஓகே செல்லம். ஸோ ஃபஸ்ட்டு கணக்கு மட்டும் கணங்கள் வேறு, மற்ற 2வது கணக்குலேருந்து கணங்களோட இது வந்து சேமாக எடுத்து வச்சு தான் போட்டிருக்கேன். தேங்க்யூம்மா.